கோவையில் பாத்திரக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டு அடுத்தடுத்து சிலிண்டர்கள் வெடித்து சிதறியது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் கார்த்திக். பெட்ரோல் பங்க் அருகிலேயே இருக்கக்கூடிய பாத்திர கடையில் தான் இரவு நேரத்தில் இந்த விபத்து ஏற்படுத்தியிருக்கிறது. பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தீ விபத்து தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க கார்த்திக். வணக்கம். கோவை கணபதி அடுத்த சங்கனூர் சாலையில் நேற்று இரவு சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான பாத்திரக்கடையில் திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டது. பாத்திரக்கடையில் அவர்கள் பயன்படுத்துவதற்காக 5க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் வைத்திருந்ததாக தெரிகிறது. இந்த திடீரென பற்றிய இந்த தீ விபத்து காரணமாக அங்க இருக்கக்கூடிய அடுத்தடுத்த சிலிண்டர்களாக ஒவ்வொன்றா வெடிக்க ஆரம்பித்தது. வெடிக்க ஆரம்பித்து அங்க இருக்கிறவர்கள் உடனடியாக அந்த பகுதியை விட்டு அகன்று விட்டார்கள். உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்த பிறகு ஆனாலும் தீ மலவளம் பத்தி கடை முழுவதும் பத்தி கொண்டது. அருகிலே பெட்ரோல் பங்கும் இருந்ததால் பெட்ரோல் பங்க் உடனடியாக ஷட் டவுன் செய்துவிட்டு அந்த பெட்ரோல் பங்க் ஊழியர்களும் அங்கிருந்து சற்று தூரம் தள்ளி சென்று விட்டார்கள். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இருந்த போதிலும் உடனடியாக தீயணைப்பு துறையினர் அந்த பகுதிக்கு வந்தவுடனே அந்த பற்றி எரியக்கூடிய தீயை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த தீயை அணைத்தனர். மேலும் சிலிண்டர்கள் அவ்வப்போது வெடித்த காட்சிகளும் தற்போது சமூக இடங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் இந்த விபத்துக்கு காரணம் என்ன என்பது குறித்து தீயணைப்பு துறையினர் ஒரு பக்கம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பெட்ரோல் பங்க் அருகே இவ்வளவு தீ விபத்து நடந்தது பெரும் பதட்டத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. நன்றி கார்த்திக், உங்களுடைய தகவல்களுக்கு.